இன்னைக்கு முதலீடு மூலம் அதிக வருமானம் ஈட்ட முதலீட்டாளர்கள் முதல் விருப்பமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட வெரி சேஃப். நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாக்கை பற்றின ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல க்ரோத்தில் இருக்கிற ஃபண்டை சூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணால் போதும், உங்களோட அமௌண்ட் வந்து மல்டிபிள் ஆகிட்டு இருக்கும், உங்களுக்கான இன்கம் வந்து ஜெனரேட் ஆகிட்டு இருக்கும். அதனால தாங்க சில மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 40% வரைக்கும் ரிட்டர்ன் அதிகமாக கொடுத்துருக்கு. அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுந்தரம் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஓவராலாக கிட்டத்தட்ட 40%க்கு மேலே 20 வருஷமாக ரிட்டனை அள்ளி கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்களோட ஃபண்டில் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்திருக்கும். 5 லட்சம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் பாதி கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம். மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களின் முதலீட்டின் மீது 61.42 மடங்கு வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 22.84% GAGR வருவாயை வழங்கியிருக்கு. அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டுங்க. இந்த ஃபண்டில் நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2.88 கோடி வந்து வருவாய் கிடச்சிருக்கும். அதாவது முதலீட்டாளர்களுக்கு இவங்க 57.63 மடங்கு வந்து வருமானத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் CAGR பார்த்தீங்கன்னா 22.45% இருக்குது. நீங்கள் ஒருவேளை இந்த ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு குரோர்பதியாக இருந்திருக்கலாம். நீங்கள் இப்போவும் வந்து யோசிக்காமல் இந்த ஃபண்டில் வந்து தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த தகவல் வந்து உங்களுக்கு சொல்லுது. ஏன்னா இவங்க 20 வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக அதிகமான குரோத்தை கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கிறது எந்த ஃபண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபண்டுங்க, டாடா மிட் கேப் க்ரோத் ஃபண்ட். இந்த ஃபண்டில் நீங்கள் வந்து ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 கோடி வரைக்கும் வருமானம் இன்றைக்கி கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லை முதலீட்டாளர்களுக்கு கிட்டத்தட்ட 40.37 மடங்கு வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட CAGR பார்த்தீங்கன்னா 20.29% இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு தடையும் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு முந்தின பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஃபண்டெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தொடர்ந்து 20 வருஷமாக இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. இனியும் இவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்லா அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா உங்களோட ரிட்டர்னும் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபண்டை சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மேலும் ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், SIP, இன்வெஸ்ட்மெண்ட், மணி மார்க்கெட் இது சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.